அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் இந்த நிகழ்வு சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை இன்று நமக்கு இணைந்து வழங்குவோர் ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தினர். மண்டலம் 1 உதவி ஆளுநர் தமிழ் பிரியன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பகிரிசாமி அவர்களுக்கும், சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் பாலசுந்தரம் அவர்களுக்கும், சங்கத்தின் பொருளாளர் ரொட்டேரியன் கண்ணையன் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் மற்றும் வாழ்த்துறைகளை வழங்க ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பக்ரிசாமி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த இறைவா, இல்லை இல்லை இல்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருள் மொழியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலைவிட வேண்டுகிறோம். உலகின் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அறமும் தழைத்திட அருள் வேண்டுகிறோம். யாதும் உரை யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து நாங்கள் மக்கள் தொண்டிலே நானும் ஈடுபட வேண்டுகிறோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இடையே வாழ்ந்திட இறை அருள் புரிவாயாக. அனைவருக்கும் கீழ்வேலூர் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி மாவட்டம் 2981 மற்றும் கீழ்வேலூர் ரோட்டரி சங்கம் இணைந்து இந்த காலச்சக்கர நிகழ்ச்சியை கடந்த 8 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம். காலச்சக்கர நிகழ்ச்சியானது காரைக்கால் பிரெஞ்சு சிட்டியின் கடுமையான உழைப்பினால் 739 நாளாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியானது சீரும் சிறப்புமாக அமைய அந்த ரோட்டரி சங்கத்தினுடைய 6 குணபாளர் மாவட்ட தலைவர்கள் பெரும் முயற்சியினால் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியானது 5இல் விளையாது 50இல் விளையாது என்பது போல என்னை போன்றோருக்கு மனம் இருக்கு. இந்த பயிற்சியை செய்ய மனம் இருந்தாலும் உடலும் வயதும் ஒத்துழைக்கவில்லை. இருந்தாலும் நம்ம சந்ததியினர் இளமை பருவத்திலே இந்த போன்ற பயிற்சியை கற்றுக்கொண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பயிற்சியினை நடத்தி கொண்டிருக்கிற பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் பாராட்டு நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தோன்றுவோம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் வாசித்த மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பக்ரிசாமி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்து நீ. மண்ணும் நீ விண்ணும் மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்து நீ. கண்ணு நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ கண்ணு நீர் நின்ற பாவை நன்று மாறு கருள்பாவை. கண்ணு நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நீர் நின்ற பாவை நன்று மாறு கருள்பாவை. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அட்மிட் பண்ணீங்க ஐயா.
ஓகே. முத்திரை மூச்செடுத்து ஆயிரத்து உச்சரிக்கிறோம். சின்மய முத்திரை உயிரத்து ஆதிமுத்திரை இம்பெற்று முத்திரை வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி தன்னை சூழ்ந்ததரை வெற்றி. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். தாராசனம் வேலை இரண்டாவது, மூன்றாவது கைகள் நல்லா உயர்த்துங்க. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஏழு, எட்டு, 9, 10. நல்லா முடிச்சுருக்குங்க. சூரிய வணக்கம் முதல் விடை இரண்டாவது மூன்றாவது வச்சுட்டு பின்னாடி கணுக்காலுக்கு வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணி தலை கிட்ட வர மாதிரி நான்காவது நிலை ரைட் சைடு பின்னாடி வச்சுக்கோங்க. ஐந்தாவது நிலை ஆறாவது நிலை முட்டி ஊனி ஏழாவது நிலை எட்டாவது நிலை ஒன்பதாவது நிலை பத்தாவது நிலை பதினொன்றாவது நிலை பன்னிரெண்டாவது நிலை முடிச்சுருங்க. கோணாசனம்
ரைட் ஹேண்ட் மேல போட்டு 2 கை மேல போட்டுருங்க. ரைட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 7 9 10 போய் நல்லா முடிச்சுடுங்க. திரிகோணாசனம் வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நல்லா முடிச்சுடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் சொல்லுங்க. உட்கட்டாசனம் மறுபடியும் வச்சுங்க. சேர் பொசிஷன் ஸ்ட்ரெயிட்டா பொசிஷன் 1 2 3 4 5 6 7 9 10 முடிச்சுடுங்க. மூட்டு வலி இருக்கிறவங்க ஒரு 3 முறை ஒரு 5 முறை எப்படி செஞ்சுக்கலாம். மூட்டு வலி சரியாகும். அன்னைக்கு நாம 2 கிளாஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பயிற்சி எல்லாமே ஈவினிங் செஞ்சுக்கோ செஞ்சுப்பாங்க. அதே அமர்ந்த ரெண்டு செஞ்சுக்கிறோம். பச்சிமோத்தாசனம் கைகளை இடுப்படத்தில் வச்சுக்கிறோம். இரண்டாவது நிலை கைகள் மேல உயர்த்துங்க. மூன்றாவது நிலை ஐயா மியூட்ல வச்சிருக்கீங்க. ஐயா மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணிங்க. ஓகே ஓகே கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. டச் பண்ணுங்க. கால் முட்டியை டச் பண்ணிக்கிறோம். உடல் இலக்கமா வச்சுக்கிறோம்.
1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே மூச்சு விட்டு மேல வாங்க. காலை நேரம் நீட்டிக்கங்க. கை மேல கொண்டு வாங்க. ஒரே நிமிஷம். காலை அதே மாதிரி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல. லெஃப்ட் ஹேண்ட் கீழே கொண்டு வாங்க. ரைட் ஹேண்ட் மேல அப்படியே பிடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு நிலை. கையில் உள்ளது நல்லா மூச்சு விடுங்க. காலை நேர் பண்றதுங்க. காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு முதல்ல ரைட் லெக் கீழே மடக்கு. ரைட் லெக் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. லெஃப்ட் லெக் மேல வரணும். லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. நல்லா கால் பெருவரில் பிடிச்சிட்டு நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போங்க. அப்படியே தாடையை டச் பண்ணிக்கணும் முழங்கால. எவ்வளவு கீழே இறக்க முடியுமோ இறக்கணும். வயிற்று பகுதி வந்து நல்லா தொடையில் நல்லா அழுத்தி கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு வேணுமா? அப்படியே கைகளை மேல கொண்டு போங்க. கைகளை மேல உயர்த்தி இப்போ ரைட் ஹேண்ட் கீழே வரணும். லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கு. பிடிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அப்படியே பின்னாடி வச்சுக்கலாம். பிடிக்க முடிஞ்சதுன்னா நல்லா கை பிடிச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா முடிச்சுடுங்க. கால் நல்லா விரல்கள் பண்ணிக்கிறீங்க. கால் விரல்கள் நல்லா பண்ணிக்கிறீங்க. கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. ரைட் நல்லா காலம். பத்மாசனம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேல வைக்கணும். குதிக்கால் வந்து வயிற்று பகுதிக்கு வர மாதிரி டச் பண்ற மாதிரி வந்து நல்லா கிட்ட வச்சீங்கன்னா தான் நல்லா வரும். கால் முட்டி கொஞ்சம் அகலம் வச்சுக்கோங்க, தரையில் படுற மாதிரி. இப்போ ரைட் லெக் எடுத்து மேல போடும். அப்படியே சின்னத்துல வச்சுக்கோங்க. மூக்கு நுனி கவனிங்க. கவனம் முழுவதும் மூச்சு கட்டு மேலே இருக்கணும். பத்மாசனம். அடுத்து யோக முத்ரா. பின்னாடி கை கட்டிடுங்க. நல்லா மூச்சு நல்லா முழங்கை வரைக்கும் பிடிக்கணும் கைய. கைகளுக்கும் அது பயிற்சியா இருக்கும். அப்படியே மெதுவாக கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா முடிச்சுக்கோங்க.
சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே உத்தித பத்மாசனம். கைகளை ரெண்டு சோல்டருக்கு நேர் வச்சுட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி மேல தூக்கும். அப் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ரிலாக்ஸ். முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. 10 நிக்கி வைக்கலாம், 15 நிக்கி வைக்கலாம். சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு கவனிங்க. இந்த ஆசனம் செஞ்ச உடனே மூச்சு பயிற்சி ஒரு 5 கவுண்டிங் நல்லா ஆழமா எடுத்து விடுறது ரொம்ப சிறப்பு. நுரையீரலுக்கு நல்லா மூச்சு காற்று போகும். கால் நீட்டிங்க. போட முடியாதவங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கணும், 2 கால் போடணும். காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ரைட் லெக் மேல போடுங்க. அடுத்து லெஃப்ட் லெக். சின்முத்திரை வைங்க. நல்லா மூச்சு விடுங்க. நம்ம மூக்கு நுனியை கவனிக்கிறதுனால கவனிச்சுக்கலாம். அப்படி கண்கள் முடியும் செய்யலாம், கண்ணை திறந்து செய்யலாம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டு மெதுவா விடுங்க. நம்ம ஜீரண உறுப்புகளை நல்லா காட்டும். மனம் ஒருநிலைப்படும். நம்ம தியானம் செய்யும் போது இந்த ஆசனங்களை செய்யணும். அப்படியே பின்னாடி கை கட்டுங்க. யோக முத்ரா. யோக முத்ரா எப்பவுமே ரைட் லெக் போட்டு ஒரு வாட்டி செய்யணும், லெஃப்ட் லெக் போட்டும் ஒரு வாட்டி செய்யணும். நல்லா மூச்சு இழுத்துட்டு மெதுவா கீழே போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கீழே போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓடி அப்படியே முடிச்சுட்டே வந்துருங்க. சின்முத்திரை வைங்க. நல்லா மூச்சு. காலை இறங்கிட்டுங்க. காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு பட்டர்ஃப்ளை ஆசனம் செய்யலாம். பட்டர்ஃப்ளை ஆசனம் நல்லா காலை நீட்டி எடுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு இழுத்துட்டு மூச்சு விட்டுட்டே முடிஞ்ச அளவுக்கு கீழே போகும். முடிஞ்ச அளவுக்கு இப்படி கீழே பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. போகுது. கால் நீட்டிங்க. முடிச்சு கொடுங்க. நல்லா மூச்சு விட்டுருங்க. அப்படியே படுத்து வெளியே வந்துடணும். மேல வானத்தை பார்த்த மாதிரி அப்படியே படுத்துக்குங்க. கைகள் நல்லா தரையில ஒழிக்குங்க. தான பாதாசனம். கையை தரையில ஒழிட்டு ஒரு அடி மட்டும் காலை மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10.
நல்லா மூச்சு விடுங்க. அர்த்த சக்கராசனம். அடுத்தது காலை மடக்கி பிடிச்சிருங்க. இடுப்பை நல்லா மேல தூக்குங்க. இடுப்பை எந்த அளவுக்கு தூக்குறோமோ அந்த அளவுக்கு தூக்கிங்க. காலை புடிச்சு செய்யறங்க. கால் எட்டுல அப்படின்னா தரையில கையை நல்லா கீழே வச்சு தரையில கையை வச்சுட்டு அப்படியே இடுப்பை மேல தூக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நீட்டி நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஆசனம் இடுப்பு வலி இருக்கிறவங்க வந்து செஞ்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா மூச்சு விடுறோம். அப்படியே பவனமுக்தாசனம். காலை மடக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5. முழங்காலோட இப்படி சேர்த்து கை பிடிச்சிடலாம். கையை கொண்டு போய் அப்படியே கால் பாதத்தை பிடிச்சிக்கலாம். ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக், லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விடுங்க. அப்படியே குதிரை ஆசனம். குப்புறப்படுத்தி நிலைக்கு வந்துருங்க. திரையப்படுங்க. காலை அகலமா வச்சுட்டு நல்லா மூச்சு கவனிச்சு மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு எடுக்கும் போது இடுப்பு மேல வரணும். மூச்சு விடும்போது இடுப்பு கீழே இறங்கணும். நல்லா மூச்சு கட்டுற மேலேயே கவனமா இருக்கணும். புஜங்காசனம். புஜங்காசனம். 1 கை நீட்டுங்க. 2 ஷோல்டர் அடி கை வைங்க. 3 பேக் பெண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு. அப்படியே முட்டி போட்டு போருங்க. எழுந்திரிச்சுங்க. வஜ்ராசனத்துக்கு ஒரு நாளுக்கு வந்துக்கலாம். நீங்க சுகாசனத்துல சமணங்கால் போட்டு போற நாளுக்கு வந்துக்கலாம். சின்ன முத்திரை வச்சுக்கோருங்க. கபாலபதி. 1 பெருவல்ல வச்சுக்கோங்க. 2 3 4 5 6 7 8
9 10 ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. மோதிர விரல் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. முத்திரை வச்சு மூச்சு கவனிங்க. அடுத்து விரல் வச்சுக்கிறோம். கஸ்திரியா நல்லா மூச்சு உள்ள உறிஞ்சி விடணும். நல்லா அப்படி விடணும். 1 2 3 4 5 6 7 8 10 11 12 13 14 15. 2 கழிச்சு முத்திரை வைங்க. நல்லா மூச்சு கவனிங்க. மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு கவனிச்சு மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே பெருவரில் வச்சுக்கோங்க. இப்போ மெதுவா பெருவரில் வச்சுட்டு மூச்சை நல்லா இழுத்து லெஃப்ட் சைடு இழுத்து ரைட்ல விடுங்க. ரைட் இழுத்து லெஃப்ட்ல விடுங்க. மெதுவா இழுக்கிறோம். மோதிர விரல வச்சுட்டு பெருவரில் எடுத்துக்கிறோம். மெதுவா ரைட் சைடு வெளியே போகுது. மீண்டும் ரைட் சைடே மூச்சு இழுக்கிறோம். நல்லா இழுத்த பிறகு ரைட் சைடு பெருவரில் வச்சுட்டு மோதிர விரல எடுத்துடுறோம். லெஃப்ட் சைடு வெளியே வந்துருச்சுங்க. ஒரு சுற்று ஆச்சு. ஓகே, கையில எடுத்துக்கிட்டு 2 கையில சின்முத்திரை வச்சுக்கணும். பழகும் போது நம்ம இப்படி ஒவ்வொரு வாட்டி தான் செய்யணும். ஒவ்வொரு வாட்டியே செஞ்சோம்னா தான் அந்த பழக்கம் நல்லா வரும். இப்ப பழக்கமாயிடுச்சுன்னா தொடர்ந்து ஒரு 3 சுற்று செய்யலாம். 3 சுற்று செஞ்சுட்டு நல்லா மூச்சை 2 கையில சின்முத்திரை வச்சு மூச்சு இழுத்து விடணும். அப்படி ஒரு 3 முறை ஒரு 9 முறை நம்ம நல்லா பண்ணாதான் நாடிச்சுத்திரி பிராணாயம் நல்லா செஞ்சோம்னா உடலுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும். கிரி பயிற்சி. வயிற்று பகுதியில் இப்படி கை வச்சுக்கோங்க.
நல்லா மூச்சில் விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை. சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சை கவனிங்க. ஆழ்ந்து மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. அப்படியே ஜஸ்ட்ல கை வச்சுக்கிறோம். நல்லா அக்குள்ள கை விரல் இருக்கணும். பெருவிரல் 4 விரல் முன்னாடி வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்மய முத்திரை. சின்மய முத்திரை வச்சுக்கிறபடி 2 கையில வச்சுட்டு நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவா விடுங்க. காட்டுறோம். மீண்டும் ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவா விடுங்க. கிருகர்னு மயமைப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி கைகளை உரைச்சி கண்கள்ல வச்சு தடவி எடுத்துக்கோங்க. முகத்தை நல்லா தடவிக்கங்க. ஷோல்டர்ல கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆதிமுத்திரை வச்சுக்கோங்க. 4 விரல இப்படி வச்சு கட்டை விரல இப்படி உள்ள வச்சு 4 விரலால கட்டை விரல முடிக்கணும். இது ஆதிமுத்திரை. 2 கையில வச்சுட்டு நல்லா மூச்சை கவனிச்சு மெதுவா விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. அப்படியே ஆதிமுத்திரை வச்சு வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. அடி வயிற்றுல நல்லா வச்சுட்டு நல்லா மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே வாங்க. மேல வரும்போது மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே வாங்க. மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை இருங்க. அதே நிலையில 1 2 3 அப்படியே கீழே டச் பண்ணி ஒரு 10 எண்ணிக்கை இருங்க. 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. 2 கையிலேயே சின்முத்திரை வச்சுக்கோங்க. நல்லா மூச்சில் விடுங்க. ஆதிமுத்திரை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓய்வு. 2 கையிலேயே சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சை கவனிங்க. மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. அப்படியே சண்முக முத்திரை காதுல வச்சுக்கோங்க. கட்டை விரல் வந்து காதுல இருக்கணும். 2 விரல் கண்கள் மேல, 2 விரல் உதட்டு மேல இருக்கணும்.
நல்லா மூச்சு எடுத்து மெதுவா சொல்லுங்க. ஒரு 3 முறை சொல்லலாம். உம் 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 கைகளை எடுத்துக்கங்க. ஓய்வு. அப்படியே கால் நீட்டிங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு காத்து விடுங்க. இப்ப நம்ம ஆசனங்கள் கபாலபதி, பஸ்திரியா, நாடி சித்தி பிராணயாமம் நல்லா பயிற்சி செஞ்சுட்டோம். சண்முகத்தை வச்சு நல்லா சொல்லியாச்சு. நல்ல ஒரு நிறைவான பயிற்சி. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. 2 கையில சின்முத்திரை வச்சுட்டு மெதுவா மூச்சு இழுக்கிறோம். மெதுவா மூச்சு காற்ற விடுறோம். நல்லா இடுப்புக்கு இது வலி இருந்துச்சுன்னா படுத்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா மூச்சு இழுத்துட்டு எழுந்திருச்சு வந்து நீங்க நிகழ்வை கவனிக்கலாம். வலி இருந்துச்சுன்னா படுத்துட்டு இருந்துச்சுங்க. ஐயா குணபாலன் ஐயா. ஓகே. நன்றி ஐயா. சூரிய வணக்கம். தொடர் ஆசன பயிற்சிகளை சிறப்பித்த நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் துணைவியார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாசிக்கலையும் கொடுக்கும். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்புரி சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். காரம்ங்கிற சுவைக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாம். காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கு சம்பந்தம் இருக்கு. அதாவது காரம் அப்படிங்கிற ஒரு சுவை இருக்கு இல்லைங்களா, அது நாக்குல படும் பொழுது இந்த நாக்குல இந்த புள்ளி புள்ளியா இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் டேஸ்ட் பட்ஸுங்க, சுவை மொட்டுக்கள். இந்த காரங்கிற சுவை நாக்குல பட்ட உடனே அந்த நாக்குல இருக்கிற சுவை மொட்டுக்கள் என்ன பண்ணும், காற்று கரண்டா காற்று பிராணனா மாத்தி உடம்பெல்லாம் சப்ளை பண்ணி உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஒரு பஞ்சபூத சக்தியான காற்று சக்தி கிடைக்கிறது காற்றின் மூலியமாக. இப்போ நுரையீரல்ல ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி இதெல்லாம் வரும்போது என்ன பண்றாங்க, சின்ன வெங்காயம் சாப்பிடுங்கம்பாங்க, என்ன காரமா இருக்கு. மிளகு சாப்பிடுவாங்க, என்ன காரமா இருக்கு. முட்டைக்கோஸ் சாப்பிட சொல்லுவாங்க, முட்டைக்கோசுங்கிறது காரத்தன்மை உடையது. அதாவதுங்க நுரையீரல்ல குட்டி பண்ணி பாருங்க மூக்கு மாதிரியே இருக்கும், மூக்கு பெருசு பண்ணி பாருங்க நுரையீரல் மாதிரி இருக்கும். மூக்குக்கும் நுரையீரலுக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. இந்த மூக்கு மேல புள்ளி புள்ளி அதாவது கொப்பளை வந்தாலும் மூக்குல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நுரையீரல்ல கெட்டு போனாதான் மூக்கு ப்ராப்ளம் வரும். மூக்குக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சம்பந்தம் இருக்கு. மலச்சிக்கல் சொல்றாங்க இல்லைங்களா, மலம் ஒழுங்கா வரலன்னு, காற்று உடம்புல குறைஞ்சாதாங்க மலச்சிக்கல் வரும். நுரையீரல் பாதிப்பு இருந்தா, நுரையீரல்ல சளி நிறைய இருந்தா, காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்திருக்கும் பொழுது நமக்கு இந்த மலச்சிக்கல் வரும். நல்லா கவனிங்க, காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அது என்ன துக்கம்னு கேட்டா, திடீர்னு யாராவது இறந்துட்டாங்க,
கேள்விப்பட்டு என்ன சொல்றோம்? ஐயோ அப்படியா அப்படின்ற ஆச்சரியமா இருப்போம், சொல்லுவோம். அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கொஞ்ச நேரம் மூச்சு பேச்சு எல்லாம் போயிருச்சுன்னு. ஏன் மூச்சு போச்சு? துக்கமான விஷயத்த கேள்விப்படும் பொழுது உடம்பில் உள்ள காற்று பிராணன் குறைஞ்சிரும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி அன்பா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தாத்தாவா பாட்டியா இறந்துருவாங்க. அந்த நினைச்சிட்டே இவங்க உட்கார்ந்து உட்கார்ந்து அந்த துக்கம் இருக்கு இல்லையா, அந்த துக்கத்துல ஆஸ்மா வரும், வீசிங் வரும், நெஞ்சுச்சலி அதிகமாகும். சில பேருக்கு ஒரு சந்தேகம், கவலைக்கும் துக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னு. கவலை வேற, துக்கம் வேறீங்க. கவலைன்னு எப்படின்னா, நம்ம வீட்டுல யாராவது உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறாங்க, அது பேரு கவலை. என்னைக்காவது சரியாயிருவாங்க. இறந்துட்டாங்க, மறுபடியும் வரமாட்டாங்க, துக்கம். துக்கம் என்பது நிரந்தரமான ஒரு கவலை. கவலை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு துக்கம், ஒரு கெட்ட விஷயம் வச்சுக்கலாம். அதாவது துக்கம் வந்தாதான் நுரையீரல் பாதிக்கும். இப்ப பாருங்க, காரமான பொருள் இருக்கு இல்லையா, அதை கரெக்டா சாப்பிடுற யாருக்குமே ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா வரவே வராதுங்க. அதே மாதிரி தோல் நோய் இருக்கு இல்லையா, ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, இது பாருங்க, இந்த தோல் வியாதி வர காரணமே காரம் குறைவா சாப்பிடுவது இல்லது அதிகமாக சாப்பிடுவது. எல்லாரும் நல்லா கவனிங்க, நான் எது பேசினாலும் நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன், இல்ல நிறுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன், அளவா சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். மறுபடியும் சொல்றேன், மிகினும் குறையினும் நோய் செய்யும். இந்த தத்துவம் யாருக்கு புரிஞ்சிருச்சோ உலகத்துல எதை வேணாலும் சாப்பிடலாம், ஆனா ஒரு அளவு இருக்கு. அந்த அளவு எழுதி வச்ச அளவு இல்ல, நம்ம உடம்பு சொல்ற அளவு. உடம்புதான் டாக்டர், நாக்குதான் டாக்டர், சுவைதான் மருந்து. அப்ப என்னுடைய நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ நான் ஒழுங்கா சாப்பிடுற வரைக்கும் காரத்தால எனக்கு எந்த வியாதி வராதுங்க. சில பேர் என்ன பண்றாங்க, காரம் சாப்பிட்டா தோல் நோய் வந்துடும், காரமே சாப்பிடாதேன்னு சொல்லி யாரோ சொல்லி நீங்க காரமே சாப்பிடாம இருக்கீங்க இல்லையா, அது நல்லது இல்லைங்க. காரம் அதிகமா சாப்பிடுவதும் நல்லதல்ல, காரம் குறைவாக சாப்பிடுவது நல்லதல்ல, அளவா சாப்பிடுவதே சிறந்தது. அந்த அளவு உங்க நாக்கு தான் சொல்லும், வேற யாரையும் கேட்காதீங்க. இப்போ நான் என்னோட வேலை என்ன, அதிகமா பேசுறது. ஒண்ணு மேடையில பேசிட்டு இருப்பேன், இல்லைன்னா எங்காவது போன்ல பேசிட்டு இருப்பேன், இல்ல மீடியால பேசிட்டு இருப்பேன். அதிகமா பேசுறேங்க ஒரு நாளைக்கு. அப்போ அதிகமா பேசுற எனக்கு காற்றுதானே செலவாகுது. அப்ப எனக்கு காரம் தேவைப்படுதுங்க. மற்றவங்க எல்லாம் சாப்பிடுற காரத்தை விட நான் கொஞ்சம் தூக்கலா சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு காற்று குறையும் பொழுது காரத்தின் மூலியமாக காற்று கிடைக்கிறது. நீங்க செக் பண்ணி பாருங்க, டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாரும் பாருங்க காரம் நிறைய சாப்பிடுவாங்க. ஏன்னா உடம்புக்கு எந்த சக்தி பகல்ல இழக்கிறோமோ அந்த சக்தி சுவை மூலமா நம்ம எடுத்துக்கிறோங்க. இப்ப நான் ஒரு பொருளை சாப்பிடுறேன், எனக்கு காரமா இருக்குது, உடனே சொல்றேன் காரமா இருக்குன்னு. உடனே குறைக்காதீங்க, எனக்கு காரமா இருக்கு, உங்களுக்கு ஒரு வேலை கரெக்டா இருக்கலாம். இப்ப நான் ஒரு பொருளை சாப்பிடுறேன், எனக்கு காரமே இல்லைங்க சொல்லி காரம் சேர்த்துக்க சொல்றேன், உடனே மொத்த சாம்பார்ல போட்டுறாதீங்க, மொத்த ரசத்துல போடுறீங்க. ஏன் தெரியுமா? மற்றவங்களுடைய காரத்தின் தேவையும் எனது காரத்தின் தேவையும் ரெண்டும் வேற வேறங்க. எப்பவுமே யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவரவர் சுவையின் தேவை அவரவரது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது வேற வேற. அதனால சிம்பிளா சொல்றேங்க, யார் ஒருவர் தன் உடம்புக்கு எவ்வளவு காரம் வேணுமோ கரெக்டா சாப்பிடுறீங்களோ உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதனால இனிமேல் காரம் வேண்டாம்னு சொல்லாதீங்க, காரம் ஓவரா சாப்பிடாதீங்க. உங்களுக்கு காரமா சாப்பிட்டாதான் பிடிக்குதுன்னா சாப்பிடுங்க, யாரும் சொல்லி கேட்காதீங்க, கண்டிப்பா ஆரோக்கியமாக இருப்பீங்க. காரத்துக்கும் காத்துக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் தோலுக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப யாருக்கெல்லாம் தோல் நோய் இருக்குதோ காரம் மொத்தமா நிறுத்திடாதீங்க, நிறைய சாப்பிடாதீங்க. உங்க நாக்கு எவ்வளவு காரம் கேட்குதோ கரெக்டா சாப்பிட்டு பாருங்க, தோல் நோய்க்கு சரியாயிரும், மலச்சிக்கல் சரியாயிரும். சில பேருக்கு மலம் ஒழுங்கா வராது, ஒரு நாள் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே மழை வரும், சொல்லுவாங்க எனக்கு சாப்பிட்ட உடனே மழை வருது, இன்னமும் ஆயிடுச்சு. ஒண்ணும் ஆகல, உங்க உடம்புக்கு பெருங்குடல்ல மலத்தை தள்ளுறதுக்கு உடம்புல காரம் இல்லை. இப்ப காரமான சாப்பாடு சாப்பிட்டோன்னே அப்பாடா அப்படின்னு அந்த காரம் போய் மழை தள்ளி விடுது, நல்லது. வராம இருக்கிறதாங்க கெட்டது, சாப்பிட்டு முடிச்சு வருது இல்லையா, நல்லதுதான். எனவே இனிமேலு யார் சொல்லியும் கேட்காதீங்க, உங்க நாக்கு தாங்க டாக்டர், சுவை தாங்க மருந்து. இதை புரிஞ்சுக்கிட்டு யாரா இருந்தாலும் அவரவர் நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ கரெக்டா சாப்பிடுங்க. இதனாலதாங்க நம்ம தாத்தா பாட்டில என்ன பண்ணாங்கன்னா இலைய போட்டு, ஏன் தெரியுமா ஊறுகாய் வச்சாங்க? சாப்பிடும் போது காரம் பத்திலையா ஊறுகாய் சேர்த்திக்கங்கிறக்காக. எனவே அதுக்காக ஊறுகாய் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க.
நமது உடம்புக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அது சரியாக சாப்பிடும் ஒருவருக்கு தோல் ஆரோக்கியமாக இருக்கும், நுரையீரல் ஆரோக்கியமா இருக்கும், ஆஸ்மா வீசிங் எல்லாம் சரியா போயிடும். அதனால இனிமேல நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதை கரெக்டா சாப்பிடுங்க. சில பேருக்கு ரசம் எந்திரியம் பிடிக்குது, ரசத்துல காரம் இருக்கு, மிளகு இருக்குது, பிடிக்குது. அப்ப அது ரசம் நிறைய சாப்பிடுங்க, குழம்பு கம்மியா சாப்பிடுங்க, தயிர் கம்மியா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒருவேளை காரம் அதிகமா இருக்குன்னா தயிர் சாப்பிடுங்க. இங்க பாருங்க, நானு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அப்பெல்லாம் நிறைய காரமா சாப்பிடுவேன். ஒரு 10 நாள் எனக்கு பேசுற வேலையே இல்லைன்னா நான் எதை சாப்பிட்டாலும் காரமா இருக்குதுங்க, எனக்கு காரம் அதிகமா இருக்குதுங்க. அப்ப என் உடம்பு தானே முடிவு பண்ணது எவ்வளவு காரம் சாப்பிடணுங்கிறத. அதனால காரம் என்பது ஒரு மருந்து, அளவாக சாப்பிட்டால் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் அவரவர் நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதை சரியாக சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக. எனவே காரம் சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நல்ல சிந்தனைகள் அளித்த சிறப்பித்த கீழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தோம். நிகழ்ச்சியின் தொடர் நிகழ்வாக சாந்தியாசனம் அளிக்க ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்கள் அன்புடன் கேட்டுக்கொள். ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நல்லா ஆகாயத்தை பார்த்த மாதிரி படுத்துடணும். கண்களை முடிக்குங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றின் மீது இருக்கணும். தலைவிடுங்க. அப்புறம் அங்க தெரியுற மாதிரி சாந்தியாசன நிலைக்கு வந்துருங்க. எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு நல்லா மூச்சு காற்றையே கவனிங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேல இருக்கணும். கால் விரல்களை நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். கால் விரல்கள், குதிக்கால், கணுக்கால் பகுதி நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கெண்டைக்கால் பகுதி நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. இறுக்கமில்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. கால் முட்டி பகுதி மேல நம்ம கவனம் வைக்கிறோம். கால் முட்டி பகுதி நல்ல முழுமையான ரத்தோட்டம் பெற்று தசைத்தன்கள் சுரந்து நல்ல ஆரோக்கிய நிலையில் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் தொடை பகுதியில் நம்முடைய தொடைப்பகுதி உறுப்புகள் நல்லா தளர்வா இருக்குது. தசைகள் நல்லா இலக்கமா இருக்குது. முழுமையான ரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய இடுப்பு பகுதி மேல கவனம் வைக்கிறோம். இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நல்ல முழுமையான ரத்தோட்டம் பெற்று முழுமையான உயிர்காற்று சென்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் வயிற்று பகுதியில் நம்முடைய ஜீரண மண்டலங்கள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், வித்துப்பை, விதைகள், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுநீர் குழாய், கருப்பை ஆகிய அத்துணை உறுப்புகளும் முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையுள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய கவனங்கள் முழுவதும் மூச்சு காற்றின் மீதே உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் நெஞ்சக பகுதியில் நம்முடைய இதயம், நுரையீரல் ஆகிய நெஞ்சக உறுப்புகள் முழுவதும் முழுமையான ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் தோள்பட்டை, கைகள் மீது நல்ல தோள்பட்டை தளர வச்சுக்கிறோம். கைகள் முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. விரல்கள் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. முழுமையான ஆற்றல் பெற்று தோள்பட்டை, கைகள் முழுவதும் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நம்முடைய கவனங்கள் முழுவதும் கழுத்து பகுதி முழுவதும் முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் தலைப்பகுதியில் நல்ல ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். முகம் இறுக்கமில்லாமல் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, குமுளம், மூளை திசுக்கள், முதுகுத்தண்டுவடம் ஆகிய அத்தனை உறுப்புகளும் பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து மூச்சு காற்றின் மீது கவனம் இருக்கின்றோம். ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவா விடுறோம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் முழுமையான பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரி பயிற்சிகள் செய்வதன் மூலமாக பேரண்ட ஆற்றல் பெற்று நாம் உடலாலும் மனதாலும் பரிபூரண ஆரோக்கியத்தை அடைகின்றோம். நம்முடைய மனம் முழுவதும் தூய்மை அடைந்து விட்டது. நம்முடைய உடல் முழுவதும் தூய்மை அடைந்து விட்டது. உடலும் மனமும் தூய்மை அடைந்து நம்முடைய மனம் அறிவு நிலை பெற்று நல்ல அறிவு நிலையில் ஒவ்வொரு செயல்களை நாம் செய்வதன் மூலமாக நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றியே பெறுகிறோம். நாம் வெற்றியை பெறுகிறோம். அப்படியே ரைட் லெஃப்ட் திரும்பி எழுந்துச்சுக்கங்க. கைகள் மேல உயர்த்திக்கங்க. வலது பக்கம் இடது பக்கம் நல்லா திரும்பி எழுந்துச்சு போறங்க.
ஐயா அன்மியூட் பண்ணிக்கய்யா, மியூட்ல இருக்கு. ஐயா முடிஞ்சதுங்க பயிற்சி. நீங்க நன்றி நன்றி. ஆ. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சூரிய வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சியில் முதல் கொண்டு சாந்தியாசனம் வரை சிறப்பாக பயிற்சிகளை அளித்து சிறப்பித்த நலசிவம் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் துணைவியருக்கும் நெஞ்சார்ந்த காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்ச்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. அதில் வச்சுக்கலாம். இன்னுமே கேட்கலையே. சவுண்ட் கேட்கறேங்க. நன்றி. எல்லாருமே அன்மியூட் பண்ணிக்கங்க. உங்க மொபைல்ல அவங்க அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாகும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்தேகங்களை வச்சிருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயாவை. பயிற்சி முறைகள் இருக்காங்க. இந்த பயிற்சி முறைகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாரு எந்த காய் நல்லா இருக்குது. குடல் இருக்கு. ஐயா வணக்கம் ஐயா. இன்னைக்கு கிளாஸ் சரியா கேட்கலைங்க. சவுண்டு சரியா கேட்கலைங்க. பிக்சர் சரியா தெரியலைங்க. அப்படிங்களா? சரிங்க. அது ஓல்டர்ல ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. ஒரு பல்ப் எரியல. அதை ரெடி பண்ணிக்கலாங்க. சரி. வணக்கங்க, பெருமாள் பேசுறேன். சொல்லுங்க. அதாவது நீங்க யோகா செஞ்சது அவங்க செஞ்சது வந்து ஒரு சின்ன குழந்தை ஒரு செய்யற மாதிரி கிளியரன்ஸ் கிடைக்கல. சரி சரி சரிங்க. ஆமா, நீங்க சைலன்னு சொல்லும் போது அந்த குரல் கேக்குது, ஆனா சவுண்டு கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரிங்க. மற்றபடி மிக அருமை. வாழ்த்துக்கள். நன்றிங்க. ஐயா நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் மாவட்டம் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் இன்று நமக்கு இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கீழ்வேலூர் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை எடுத்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் அவர்களது துணைவில் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த காலை வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நிறுத்திட்டு போவோம். நாளைக்கு ஒரு காய் காயத்துல வாழ்க வளமுடன்.
குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.